அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அதிரடியாக மே மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது சனி ஒருவரை தவிர மற்ற 8 கிரகநிலைகளிலும் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைந்திருப்பதால் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவற விடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். ஏனென்றால் ருணரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் பலம் வரப்போகிறார். இறுதி தருவாய் வரைக்குமே பெரும்பாலும் சஞ்சரிக்க போகிறார். அதற்கு பிறகு சப்தமத்தில் நுழைய போகிறார். எனவே ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியை உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களில் அடுத்தடுத்த முன்னேற்ற வாய்ப்புகளை தொடர்ந்து சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக கிடைக்கும். வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருங்க. உங்களுடைய சிறு முதலீடு கூட மிக பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது சட்ட ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். மேலும் இந்த வேளையில் சப்தமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். அவருடன் இணைந்து சப்தமத்தில் பெரும்பாலும் வலுப்படுத்தக்கூடிய புதனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். சூரியன் மற்றும் புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புத ஆதித்ய யோகம் இந்த மாதம் முழுவதுமே நிறைவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவை விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் அஷ்டமத்தில் நுழைந்ததற்கு பிறகு சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. கல்வி ரீதியான பணிகளில் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அலைச்சல் சிரமத்தை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக புதன் மற்றும் சூரியன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த மாதத்தில் இல்லை. அதே வேளையில் பூமிக்காரகன் மங்களக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் கர்மத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று லாபத்தில் நுழைகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில். எனவே உறுதியாகவே மிக சிறப்பாக தனலாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருங்க. குறிப்பாக இதுவரை புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தடையை சந்தித்து வந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு திடீரென அதில் வெற்றி மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. விளைச்சலும் வருமானமும் உயர்வதை காட்டிலும் மிக சிறப்பான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுகிறது. மிக பெரிய அளவில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக
லாபஸ்தானத்தில் நுழைவதால் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல தனலாபம் நிறைவாக மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பால் உங்களை தேடி வரப்போகிறது. இதை விட மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகுகிறாருங்க. திருக்கணிதத்தின்படியும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் முற்றிலுமாக விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மே 11ஆம் தேதி முதல் நுழையக்கூடிய குருவின் அமைப்பால் தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் விலகும். மனதில் ஏற்பட்டு வந்த இனம் புரியாத கவலை, பல்வேறு வகையான டென்ஷன், குழப்பம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதோடு குரு பகவான் 9இல் அமர்வது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய சுப பார்வை ஜென்ம ராசியை வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகி முன்னேற்றத்தை சிறப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக குரு உருவாக்கி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான், ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி நிறைவாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6இல் நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 5இல் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியின் அமைப்பு இரு அமைப்புகளுமே மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகுவும் சனியுடன் இணைவதால் ஊக்கம் பெறக்கூடிய வகையில் மனதிற்கு பிடிக்கக்கூடிய நல்ல மாறுதல்களை உத்தியோகம், தொழில் ரீதியாக சந்திக்க முடியும். அரசாங்க சலுகைகள், அபிவிருத்தி திட்டங்கள் என முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மே மாதம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏனென்றால் ராகுவும் திருக்கணிதத்தின்படி முழுமையாக 18ஆம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைகிறார். வாக்கியத்தின்படி ஏற்கனவே நுழைந்து விட்டார். அதே போன்றுதான் கேதுவும் லாபத்தில் நுழைகிறார். எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நன்கு பல சூட்சமங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவேதான் இந்த மே மாதம் மறுஜன்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த மாதம் மட்டுமல்ல, தொடர்ந்து வரக்கூடிய பல மாதங்களில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சாதகமற்ற அமைப்பு என்றால் பிற்பகுதியில் புதன் அஷ்டமத்தில் நுழைவதுதான். எனவே உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும்.